ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ குக்கிங் சேனல். இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் பண்டிகை. என்ன கோயில் அப்படின்னா குட்டமணியப்பன் கோயில். அந்த சாமி தான் வந்து எங்களோட குலதெய்வம். எங்கள் குலதெய்வ கோயிலில் நாங்கள் வந்து குடும்பத்தோட எப்படி பண்டிகையை கொண்டாடினோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் பண்டிகை வரும். ஒரு சில கோயில்களில் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு முறை பண்டிகை வரப்பையும் நான் வந்து பொங்கல் வச்சிருவேன். கோழி சாவல் இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை பொங்கல் தான் வைப்போம். சாவல் வந்து அந்த வருஷம் அறுக்கல அப்படின்னா வந்து சக்கரை பொங்கல் வச்சிருவேன். இந்த வருஷம் கோழி சாவல் வந்து நோம்பிக்காக விட்டுருந்தோம். சாமிக்கு அறுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்த டைம் வந்து நான் வெள்ளை பொங்கல் வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாத்திரங்கள்லாம் கழுவி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பையில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து விறகெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா பொங்கல் வைக்கிறவங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து தான் விறகு கொண்டு போகணும். அத்தை வந்து விறகெல்லாம் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடுறேன், நீங்கள் நேரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அவங்களும் நேரமாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க, விறகெல்லாம் கட்டி. இப்போ விறகு எடுத்தோடனே பசங்களை கூட்டிகிட்டு கிளம்புறது தான் வேலை. எங்கள் வீட்டில் இருக்க 3 பசங்களுக்கும் செம ஜாலி. ஏன்னா 3 பேருமே இன்னைக்கு லீவ் போட்டாங்க. எங்கள் நோம்பி வந்து புதன்கிழமை வந்துச்சு அப்படிங்கிறதுனால அப்படியே கொண்டாட்டமாக கிளம்பிட்டு இருக்காங்க கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கோயிலுக்கு போனால் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் ஒரே நாளில் ஒரே இடத்துல நம்ம அங்கே பார்க்கலாம், நல்லா பேசலாம். ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு நானும் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நிறைய பேர் வருவாங்க. நான் உள்ளூர்லேயே தான் படித்தேன் அப்படிங்கிறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு அங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரே சந்தோஷத்தில் தான் நான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலெலாம் இப்போ தான் வேலை நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன். புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ ஒரு பாதி வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு பாதி வேலை இருக்குது. அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. நான் போன உடனே விநாயகரை கும்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து பொங்கல் பையெல்லாம் எடுத்துகிட்டு பொங்கல் வைக்க கிளம்பியாச்சு. கூட்டம் அதிகமாக வந்துருச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பொங்கல் வைக்க அடுப்பு வந்து கிடைக்காது. அவங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நாம் வைக்கணும். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக நின்றுக்குவாங்க, நான் பொங்கல் வைக்கணும், நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நேரமாக போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம போன உடனே பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நேரமாக வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 10:30 மணி போல் இருக்கும். 11 மணிக்கு மேலே தான் கூட்டம் வந்து அதிகமாக வருவாங்க பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம். வந்த உடனே ஒவ்வொரு சாமியாக அப்படியே கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டேன் பொங்கல் வைக்க. நான் தான் நேரமாக வந்திருக்கேன்னு பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு செட்டு எல்லாம் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அடுப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஒரு அடுப்பு வந்து இருந்துச்சு. ஏற்கனவே பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க அந்த அடுப்புலையுமே. அதுக்கப்புறம் நான் போய் தணல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய பொங்கல் பானையை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே வச்சோம்னா விளக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மண் அல்லது சாம்பல் பூசி வைக்க சொன்னாங்க அத்தை. அதனால் வந்து நான் வந்து மண் தான் பூசிகிட்டு இருந்தேன். கற்பூரம் வச்சு தான் எப்பவுமே நான் பொங்கல் வைக்கிறதுக்காக பற்ற வைப்பேன். சாமி கும்பிட்டுட்டு பற்ற வச்சாச்சு அடுப்பும். கொஞ்சம் முன்னாடியே அடுப்பு கிடச்சதுனால பரவாயில்ல. சென்டரில் கிடச்சதுன்னா நம்மளால் நிற்க கூட முடியாது. அந்த அளவுக்கு புகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு கரெக்டாக கார்னர்லேயே கிடச்சிருச்சு. இவர் தான் எங்கள் கோயில் வந்து பூசாரி. முனியப்பன் சாமி வந்து இங்கே இருக்காங்க. சாமிக்கான பூஜை செலவெல்லாம் இங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. வரவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். பெரிய பூஜை வந்து 12 மணிக்கு மேலே தான் நடக்கும். இப்போ அதுக்கான அலங்காரங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்லேயே இங்கே இருக்க எல்லாருமே பொங்கல் வச்சு முடிச்சிருவாங்க. பூஜை முடிச்சதுக்கப்புறம் பொங்கல் பானைக்கெல்லாம் வந்து தீத்தை போடுவாங்க. தீத்தை போட்டதுக்கப்புறம் தான் நம்ம பொங்கல் பானையை வந்து எடுக்க முடியும். நான் வந்து பொங்கல் வந்து கிழக்கு பக்கமாக பொங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக கிழக்கு பக்கமாக தான் பொங்கியிருக்கு. அந்த சந்தோஷத்துலேயே சாமி கும்பிட்டுட்டு பொங்கலை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து எடை போகிறதுக்காக வந்து இந்த தராசு வந்து வெளியே எடுத்து வச்சுருக்காங்க. வேண்டுதல் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு எடைக்கெடை இங்கே போடுவாங்க.
இதுக்கப்புறம் வந்து பொங்கல் வந்து ஒரு 10 நிமிஷத்துல சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நான் வெள்ளை பொங்கல் வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த பொங்கல் பாத்திரத்தை எடுத்துட்டு போய் சுத்தமா சுத்தி விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திண்ணூர் பூசி வைக்கணும். அடுத்த ஒர்க் வந்து அதுதான். கோயில் பண்டிகை அப்போ பாட்டு வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் பொங்க வைக்கிறப்பெல்லாம் அந்த ஒரிஜினல் சவுண்டை வந்து என்னால் ஆட் பண்ண முடியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த மணி அடிக்கிற சவுண்டு, அந்த பாட்டு அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் இதெல்லாம் சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாரும் வந்து பூஜை முடிஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு எங்கள் கோயிலில் வந்து அன்னதானம் போடுவாங்க. எப்போ வருஷம் வருஷம் போடுவாங்க. வர எல்லாருமே அங்கே வந்து சாப்பிடலாம். திரும்பி வீட்டுக்கு போகிற வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் தான் கொஞ்சம் கோயிலில் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பக்கத்தில் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். குலதெய்வ கோயிலுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் நின்று மனசில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வேணுனா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் போய் பக்கத்தில் நின்னாச்சு. எங்கள் பாப்பா வந்து சாமி கும்பிடவே இல்லை. அவள் லாஸ்ட்டாக தான் லேட்டாக தான் வந்தாங்க அப்படிங்கிறதுனால அவளையும் கூப்பிட்டு போய் சாமி கும்பிட வச்சு அப்புறம் பொங்கல் வந்து எடுத்துட்டாங்களா என்னன்னு நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாரோட பொங்கலும் வந்து சாமிக்காக ஒவ்வொரு கரண்டி அளவுக்கு எடுப்பாங்க. கோயிலில் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் காலையிலேருந்து விரதம் தான் இருந்தேன். இப்போ மதியானம் ஆயிடுச்சு. சரி போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. தக்காளி சாதம் தான் போட்டிருந்தாங்க அன்னைக்கு. அப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா சூடாக இருந்துச்சு. சாப்பாடும் ரொம்ப டேஸ்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சோடனே ஐஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் என்னை சுற்றி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. மூணு பேருமே எனக்கு சேமியா ஐஸ் தான் வேணும்னு கேட்டாங்க. சரின்னு அவங்களுக்கு பிடிச்ச ஐஸாக வாங்கி கொடுத்துட்டு நானும் ஒரு ஐஸ் வாங்கிக்கிட்டேன். வாங்கினமோ இல்லையோ உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க போய் உட்காந்து சாப்பிட்லான்னு போயாச்சு. எப்போவுமே கோயிலுக்கு வந்தோம்னா வழக்கமாக இந்த புங்க மரம் இருக்கும். அந்த மரத்துக்கடியில் தான் உட்காருவோம். நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இங்கே வந்து உட்காந்துக்குவோம். அங்கே போனதுக்கப்புறம் அத்தைக்கு அம்மாவுக்கெல்லாம் வந்து ஐஸ் பத்தலை. மறுபடியும் ஒரு 3 ஐஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இனிமேல் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
உள்ள பூஜையை முடிச்சதுக்கப்புறம் வெளியே ஒரு பூஜை செய்வாங்க, அதை பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஊர் திருவிழாவை என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். போதுமா, ஒன்று போதுமா, 2 வாங்கி. ஏன் இப்போ தான் வந்தீங்களா? எங்கே ராஜா எங்கேங்க? கோயிலா? இந்த இடம் வந்து பார்க்கிங் ஏரியா. குழந்தைங்க ஒவ்வொன்றும் கோனைஸ் வேணும், கப்பைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த திருவிழா ரொம்ப சூப்பராக கலகலன்னு இருந்துச்சு. பண்டிகை அப்போ எவ்வளோதான் வேலை இருந்தாலும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது, எனர்ஜியாகவும் இருக்குது. அது ஏன்னு எனக்கு புரியல. ரொம்ப சூப்பராக போச்சு அந்த நாள். ராஜ் ஏறாச்சு லேட்டு ஆடா. ஆமாம் ஆமாம், மிஷினில் வந்துருக்குது. இது நம்ம மணி 4 மணிக்கு மேலேயே கெடா பூசையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கெடா பூசையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலில் யாரும் இருக்க மாட்டாங்க.
கோயிலில் வெட்ட கெடாயெல்லாம் எடுத்துட்டு கோயில் வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே தான் எல்லாத்துக்கும் வந்து பங்கு பிரித்து பங்காளிங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அது நடக்கிறதுக்கு ஒரு 11 மணி ஆயிரும்னு வச்சுங்களேன். கூர்க்கறியெல்லாம் பிரித்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரதுக்கு ஒரு 11 மணி போல் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபூஜைக்கு தான் மறுபடியும் கோயிலுக்கு வருவாங்கன்னு வச்சுங்களேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.